Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா வெறும் மூணு பொருளை வச்சு ரொம்ப டேஸ்டியான குக்கி ரெசிபி. இது வந்து குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சமானதா இருக்கும். இந்த குக்கியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா வாயில வச்ச உடனே அப்படியே கரைஞ்சு போற அளவுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி நல்ல பவுடர் மாதிரி இருக்கும் இந்த குக்கி. ரொம்ப சிம்பிளா நம்ம ரெடி பண்ணிருக்கோம். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ ஒரு பவுல்ல சரி 50 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். இதை வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து அப்படியே எடுக்க வேண்டாம். கொஞ்ச நேரம் நல்லா சில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்ப இதை வந்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா நம்ம இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். அப்பதான் இதுல கட்டி எதுவும் இல்லாம நல்ல ஈவனா சூப்பரா நம்மளுக்கு மெல்ட் ஆகி கிடைக்கும். பாருங்க இந்த மாதிரி. அதுவும் பட்டர் எடுக்கும் போது நல்ல மெல்டான பட்டரா எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் இந்த குக்கி வந்து பெர்ஃபெக்டா வராது. சரியான ஒரு பக்குவத்துல இருக்கணும். இப்ப பட்டர் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுல 1/2 கப் போல கண்டன்ஸ் மில்க், இதுதான் நான் சுகருக்காக ஆட் பண்ணிருக்கேன். உங்ககிட்ட கண்டன்ஸ் மில்க் இல்ல அப்படின்னாலும் நீங்க வந்து ஒரு 1/2 கப் போல பவுடர் சுகர் கூட போட்டுக்கலாம். அதுவும் ரொம்ப பெர்ஃபெக்டா வரும். இப்போ இந்த கண்டன்ஸ் மில்கை போட்டுட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த பட்டர் கண்டன்ஸ் மில்க் இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஈவனா மிக்ஸ் ஆகணும். இதை வந்து ஒரு நிமிஷம் கிட்ட நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இந்த டைம்ல மாவு சேர்த்துடலாம். நான் வந்து சரியா 1 கப் அளவுக்கு இன்னைக்கு கார்ன்ஃபிளவர் மாவு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கார்ன்ஃபிளவர் மாவோட அந்த ஃபிளேவர் கார்ன்ஃபிளவர் மாவு பிடிக்காது அப்படின்னா இதுக்கு பதிலாக மைதா மாவு போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்க கோதுமை மாவு கூட போட்டுக்கலாம். அது ரொம்பவே பெஸ்ட். கோதுமை மாவு போட்டுட்டீங்க அப்படின்னாலும் நல்ல பர்ஃபெக்டா வரும். ஆனால் அதோட கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிரும். பட் நோ ப்ராப்ளம், கோதுமை மாவு நீங்க போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது நல்லா இப்போ வந்து இந்த பட்டர் கூட நல்லா மிக்ஸ் ஆயிட்டு இப்போ நம்ம கை வச்சு நல்லா ஜென்டிலா தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். குக்கியை பொறுத்தவரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஜென்டிலா தான் மிக்ஸ் பண்ணும். அப்புறம் இதுல வந்து ஏர் பபிள்ஸ் அந்த மாதிரி எதுவும் ஃபார்ம் ஆகாம இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம சேர்த்து இருக்கக்கூடிய அந்த பட்டர் எல்லாம் வெளியே போகாமவும் இருக்கும். இப்போ இதுல 1 டேபிள் ஸ்பூன் போல நம்ம வந்து தண்ணி சேர்க்கிறோம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பெர்ஃபெக்டான ஒரு டோ கிடைக்கும். அதுதான் நம்மளுக்கு குக்கி பண்றதுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டா அப்படின்னு கூட சொல்லலாம். பாருங்க எவ்வளவு சாஃப்டா நம்மளுக்கு வந்து மாவு ரெடியா இருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா வந்து ஒரு பக்குவத்துக்கு இருக்கணும். நம்ம கை வச்சு அமுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டா உள்ள இறங்கணும். இதுதான் சரியான மாவு பக்குவம். இப்ப நம்ம குக்கி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இந்த மாதிரி ஸ்டார் நோசில் எடுத்திருக்கேன். ட்ரேயை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் கீ போட்டு தான் வச்சிருக்கேன். எண்ணெயோ கீயோ அப்ளை பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சமா ஸ்டார் நோசில்ல நம்ம வந்து ஃப்ளவர் டிசைன் கொடுத்துடலாம். இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கஸ்டர்ட் பிஸ்கட் பண்ணியிருந்தோம். அதுக்கு கூட நான் பண்ணியிருப்பேன். அதே ஒரு மெத்தட்ல தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். குழந்தைங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா ஒரு ஃப்ளவர் டிசைன் அப்படிங்கறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களால இப்படி பண்ண முடியல அப்படின்னா கூட ஒரு பைப்பிங் பேக் இல்ல பால் கவர் இந்த மாதிரி ஏதாவது எடுத்துட்டு அதுக்குள்ள கூட மாவு வச்சு நீங்க இந்த மாதிரி நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து ஒரு டிசைனா எடுத்துக்கலாம். இது ரொம்ப பெர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்ப இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இனிமே இதுல வந்து கொஞ்சமா மேல ஒரு டிசைனுக்காக நல்ல ஒரு அழகா இருக்கும். அதுக்காக கொஞ்சமா டூட்டி ஃப்ரூட்டி கிரீன் கலர் எடுத்திருக்கேன். நீங்க வந்து இதுல சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துக்கலாம். இல்ல ஏதாவது கிரீம் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பரா வரும். இப்ப இதை அப்படியே 180 டிகிரில நம்ம வந்து ஓவன்ல தான் வேக வச்சு எடுக்க போறோம். 180 டிகிரில ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு ஒரு 25 மினிட்ஸ் மட்டும் பேக் பண்ணி எடுங்க. அப்பவே ரொம்ப பெர்ஃபெக்டா வந்து கிடைக்கும். இப்ப நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துடலாம். இது நல்லா வந்து குக் ஆகட்டும். இப்போ குக்காய் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த குக்கியை பொறுத்தவரை நம்ம ஆற வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. எடுத்த உடனே நல்லா வந்து இந்த மாதிரி கெட்டியா பிஸ்கட் மாதிரி ரெடி ஆயிரும். இது அப்படியே கூட நீங்க எடுத்து சாப்பிடலாம். இல்ல அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்க ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்களும் இது உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.